நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 சென்ட் வீட்டு மனம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல்லேருந்து பழனி போகக்கூடிய 4 வழிச்சாலையில் எஸ்எஸ்எம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு அருகில் தான் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பு. நம்மளோட யூடியூப் சேனல் முதல்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து தொடர்ந்து வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அந்த லேண்டுக்கு அருகில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு தெரியும். அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்குற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அதே போல் கிடைக்கும். இப்போ இந்த 4வேலேருந்து தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு அமைஞ்சிருது பஸ் ஸ்டாப்லேருந்து. அங்கே ஒரு ஒயிட் கலர் பில்டிங் தெரியுது பாருங்கள், அது வந்து ஏபிசி பாலிடெக்னிக் காலேஜ். அதுக்கு எதிர்த்தாப்புலேயே பார்த்தீங்கன்னா மீனாட்சி பவன் ஹோட்டல் இருக்குது. அங்கனக்குள்ளே பார்த்தீங்கன்னா மீனாட்சி பவன் ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தக்ஷசிலா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் வந்து எஸ்எஸ்எம் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எம் சிபிஎஸ்சி ஸ்கூலும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் இருக்குது. இதுக்கு அருகில் தான் இப்போ நமக்கு அந்த ஸ்கூலுக்கு காம்பவுண்டோட அருகில் தான் வந்து 10 சென்ட் வீட்டு மனை வந்து விற்பனைக்கு வந்துருக்குது. இப்போ வாங்க நம்ம லேண்டோட ஃபுல் டீட்டெயில் போய் பார்த்துடலாம். இந்த எஸ்எஸ்எம் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த வீடு இருக்குது பாருங்கள். இதுக்கு பேக் சைடு அப்படியே பார்த்தீங்கன்னா அக்கரைப்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இது வந்து பாலக்காடு போகக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் வந்து இந்த இடத்துல நின்று போகக்கூடிய இடம் தான் ரயில்வே ஸ்டேஷனு. இது பஸ் ஸ்டாப்பு. இப்போ அந்த காலேஜ்லேருந்து சரியாக 300 மீட்டரில் தான் நம்ம இப்போ அந்த பார்க்க போகிற 10 சென்ட் இடம் அமைஞ்சிருக்குது. இந்த பில்டிங் எஸ்எஸ்எம் ஸ்கூலு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஸ்கூல் இருக்குது நமக்கு இந்த பில்டிங்கில். எஸ்எஸ்எம் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது, எஸ்எஸ்எம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, ரெண்டுமே இருக்குது. இந்த காம்பவுண்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எம் மெட்ரிகுலேஷனு. இதுக்கு பேக் சைடு எஸ்எஸ்எம் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. இப்போ நமக்கு இதுக்கு இந்த காம்பவுண்ட் வாலுக்கு பக்கத்துலேயே தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு 10 சென்ட் இடம் சொல்லியிருந்ததும் அது இருக்குது. இந்த ரோடு பார்த்திங்கன்னா கன்னிவாடி போகக்கூடிய ரோடு. இப்படியே இந்த மயிலாப்பூர், குட்டத்தாவரம்பட்டி, குட்டத்துப்பட்டி, கசனம்பட்டி வழியாக அப்படியே கன்னிவாடி போகக்கூடிய ரோடு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சு. இப்போ நம்ம பார்க்குற இடம் இந்த பனைமரம் இருக்குது பாருங்கள், இங்கனக்குள்ளே தான் இருக்குது. நமக்கு இந்த 10 சென்ட் இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான், அந்த ஃபென்சிங் பண்ணியிருக்க இடம் தான். ஃப்ரண்டேஜ் மட்டும் பார்த்திங்கன்னா 70 அடி ஃப்ரண்டேஜ் கிடைக்கிது. இதுதான் அந்த ஸ்கூல் காம்பவுண்ட் வாலு. அந்த பில்டிங் தெரிகிறது தான் எஸ்எஸ்எம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு. ரோடு ஃப்ரண்டேஜ் மட்டும் பார்த்திங்கன்னா 70 அடி கிடைக்கிது. ஒரே பாக்ஸ் டைப்பில் அமைஞ்சிருக்குது. வாஸ்துபடி கரெக்டாக தான் அமைஞ்சிருக்கு. வாஸ்துபடி பார்த்திங்கன்னா கன்னி மூலை இழுத்து தான் நமக்கு கிடச்சிருக்குது. ஃபுல் ஃபென்சிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சென்டோட விலையை பார்த்திங்கன்னா 3 லட்ச ரூபா விலை கோர் பண்ணுறாங்க. விலை வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. இந்த இடம் பிடிச்சிருந்தேன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இடத்த நேரடியாக விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்ம டைரெக்டாக ஓனர் சிட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். மேலும் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.